வணக்கம். என் பேர் கோபிகா ஸ்ரீகுமரன். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் தெரியுமா? மித்ரன். இன்னைக்கு நம்ம மித்ரன் கூட உயிர் எழுத்துக்கள் பார்க்க போறோம். முதல் உயிர் எழுத்து அ. மித்ரன் ஆ சொல்லு. ஆ. குட் ஜாப். க்கு ஒரு எக்ஸாம்பிள் அம்மா. அம்மானா இங்கிலீஷ்ல மதர். மித்ரன் எக்ஸாம்பிள் என்ன? அம்மா. குட் ஜாப். இப்போ நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்லலாம். அ அம்மா. அம்மா. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். நெக்ஸ்ட் எழுத்து ஆ. மித்ரன் என்ன எழுத்து? ஆ. ஆக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆடு. ஆடுனா இங்கிலீஷ்ல கோட். மித்ரன் எக்ஸாம்பிள் என்னது? ஆடு. குட் ஜாப். இப்போ ரெண்டுத்துமே சேர்த்து சொல்லலாம். ஆ ஆடு. ஆ ஆடு. குட் ஜாப். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் இ. ஈக்கு ஒரு எக்ஸாம்பிள் இலை. இலைனா இங்கிலீஷ்ல லீஃப். இப்போ செடியில இருக்கும்ல அதான் இலை. மித்த எக்ஸாம்பிள் என்னது? இலை. குட் ஜாப். இப்போ ரெண்டுத்துமே சேர்த்து சொல்லலாம். இ இலை. இ இலை. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். ஈ. இதான் நம்மளோட நெக்ஸ்ட் எழுத்து. மித்தன் சொல்லு. ஈ ஈ. ஈக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈட்டி. ஈட்டினா இங்கிலீஷ்ல ஸ்பியர். இதோட பெரிய சோர்ட் மாதிரி. அவங்க சோல்ஜர்ஸ்லாம் அந்த காலத்துல தூக்கி போடுவாங்க அதை அட்டாக் பண்றதுக்கு. சரியா? மித்ரன் எக்ஸாம்பிள் சொல்லு. ஈட்டி. குட் ஜாப். இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஈ ஈட்டி. ஈ ஈட்டி. குட் ஜாப். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் எழுத்து உ. மித்தன் எழுத்து சொல்லு. உ. உக்கு ஒரு எக்ஸாம்பிள் உலகம். உலகம்னா இங்கிலீஷ்ல எர்த் இல்லைன்னா வேர்ல்டுன்னு சொல்லுவோம். மித்தன் எக்ஸாம்பிள் சொல்லு. உலகம். உலகம். குட் ஜாப். இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். உ உலகம். உ உலகம். வெரி குட். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட். நெக்ஸ்ட் எழுத்து ஊ. மித்தன் சொல்லு. ஊ. ஊக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஊஞ்சல். ஊஞ்சல்னா இங்கிலீஷ்ல ஸ்விங். இப்போ நம்ம பிளே கிரவுண்ட்ல ஊஞ்சல் ஆடுவோம்ல அதான் ஊஞ்சல். இப்போ மித்தன எக்ஸாம்பிள் சொல்லு. ஊஞ்சல். வெரி குட். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். நெக்ஸ்ட் எழுத்து ஏ. மித்தன் எழுத்து சொல்லு. ஏ. ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் எலி. எலினா இங்கிலீஷ்ல மவுஸ். இப்போ மித்தன் எக்ஸாம்பிள் சொல்லு. எலி. எலி. குட் ஜாப். இப்போ நீங்க இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஏ எலி. ஏ எலி. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் எழுத்து ஏ. மித்தன் சொல்லு. ஏ. ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏணி. ஏணினா இங்கிலீஷ்ல லேடர். இப்போ நம்ம ஏதாச்சும் லைட் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம கிளைம் பண்ணி அது மேல நின்று சேஞ்ச் பண்ணுவோம்ல அதான் ஏணி லேடர். மித்தன் எக்ஸாம்பிள் சொல்லு. ஏணி. குட் ஜாப். இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம்.
ஏ ஏனி. ஏ ஏனி. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். நெக்ஸ்ட் ஐ. மிதுன் சொல்லு. ஐ. ஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐவர். ஐவர்னா இங்கிலீஷ்ல 5 பீப்புள். இப்போ மிதுன் எக்ஸாம்பிள் சொல்லு. ஐவர். குட் ஜாப். இப்போ நேத்துமே சேர்த்து சொல்லலாம். ஐவர். ஐவர். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். நெக்ஸ்ட் ஓ. ஒட். மிதுன் சொல்லு. ஓ. குட் ஜாப். ஓக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒட்டகம். ஒட்டகம்னா இங்கிலீஷ்ல கேமல். இப்போ ராஜஸ்தானு டெசர்ட்ஸ்லனா நம்ம ஒரு ஆனிமலை ரைட் பண்ணுவோம்ல, அதான் ஒட்டகம். இட்ஸ் நோன் அஸ் ஷிப் ஆஃப் த டெசர்ட். மித்தன் எக்ஸாம்பிள் சொல்லு. ஒட்டகம். குட் ஜாப். இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஓ ஒட்டகம். ஓ ஒட்டகம். குட் ஜாப். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஓ. மித்தன் சொல்லு. ஓ. குட் ஜாப். ஓக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓநாய். ஓநாய்னா இங்கிலீஷ்ல wolf. wolf வந்து இப்போ ஃபுல் மூன் ஆச்சுன்னா ஊன்னு கத்துமே, அந்த அனிமல் தான் ஓநாய். ஓகேயா? மித்ரன் எக்ஸாம்பிள் சொல்லு. ஓநாய். ஓநாய். குட் ஜாப். இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஓ ஓநாய். ஓ ஓநாய். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கடைசியா ஔ. ஔ. ஔக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஔவை. மித்தன் சொல்லு. ஔவை. ஔவை வந்து யாரு சொல்லுவாங்கன்னா ஔவையார். அவங்க ஒரு போயிட்டு, அவங்களுக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஆத்திச்சூடிலாம் எழுதினாங்க. ஓகேயா? இப்போ ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். ஔ ஔவை. ஔ ஔவை. குட் ஜாப். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நன்றி. நன்றி. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.